அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா சர்டிஃபிகேட் வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகாவும் இறைநிலையும். யோகாவுக்கும் இறைநிலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆம், இருக்கிறது. அதற்கு முன்னாடி குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் யோகாவும் இறைநிலை. நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றோங்க. சாமி கும்பிட்ட உடனே எனக்கு கடவுளே, எனக்கு பதவி வேணும், பணம் வேணும், பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நம்மளுடைய வேண்டுதலை சாமி கிட்ட வைக்கிறோம். அது கடவுளிடம் சென்று அடைகிறதா, கடவுள் அதை கேட்குறாரா அப்படின்ற ஒரு ஐயம் நம்ம மனதில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் யார், நான் யார் அப்படின்ற இரண்டு தத்துவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட போயிட்டு நீ யார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை போயிட்டு நீ யார் கேட்டால் அப்படின்னா அவன் சொல்வான், அவன் பேர் ரமேஷ்னா, நான் ரமேஷ் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்றது தான் அவனுக்கு தெரியும். இதுதான் நான் யார் அப்படின்றது நமக்கு தெரிந்த கருத்துக்கள். ஆனால் இன்றைக்கு யோகாவும் இறைநிலையும், அதையும் கடைந்து இறைநிலையும் மதமும், அதாவது யோகாவுக்கும் இறைநிலைக்கும் மதத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆம், இருக்கிறது. பொதுவாக இறைநிலையை பார்த்தீங்க அப்படின்னா, நாம் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பொதுவாக என்ன கருத்து உட்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் காலம், தூரம், வேகம், பருமன் இவை 4க்கும் கட்டுப்பட்டவன் மனிதன். எது அப்படின்னாக்கா, காலம், தூரம், வேகம், பருமன் இவை 4க்கும் கட்டுப்பட்டவன் மனிதன். சரி, சுத்தவெளி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம தவம் பண்ணும்போது சுத்தவெளி, கும்மிருட்டு, இறைநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதற்கு பேர் என்ன? இறைவனை நம் கண்ணால் பார்த்திருக்கிறோமா? யாரும் இல்லை. இப்போ இந்த காலம், நேரம், தூரம், பருமன் இவைகளெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி தன்னுடைய கருத்துக்களில் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது அந்த கடவுளை அடைவதற்கு அதே வேதாத்திரி மகரிஷி 4 வகையான இறைநிலை தன்மைகளை கூறியிருக்கிறார். அவை என்னென்ன அப்படின்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காலம். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைநிலையின் தத்துவங்கள், இறைநிலையை அடையக்கூடிய தன்மைகள். சரி, இறைவனை அடையணும் அப்படின்னாக்கா முதலில் நம்ம என்ன நிலையில் இருக்கணும் அப்படின்னாக்கா, அறிவு நிலை. அதாவது ஒவ்வொரு மனிதனும் அறிவு நிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. இப்போ நான் சுத்தவெளி அப்படின்னா, நான் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கடவுளை நான் நேராக பார்த்தேன் அப்படின்னு நிறைய சித்தர்கள், பெரிய பெரிய ஞானிகள் கடவுளை எனக்கு சிருஷ்டி, அதாவது என்னுடைய ஞானத்தில் தோன்றினார், நான் கடவுளை அந்த ரூபத்தில் பார்த்தேன், எனக்கு கனவுல தோன்றி கடவுள் இந்த பணியை செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அந்த காலத்து கதைகளில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் நடைமுறை உண்மை, நடந்த ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அறிவு நிலை, அதாவது ஒரு மனிதன் கடவுளை அறிவதற்கு 3 விதமான நிலைகள் இருக்கின்றன. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பருவம், அடுத்தது இளமை பருவம், அடுத்தது முதுமை பருவம். 3 பருவத்தை கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றிய நம்பிக்கை வேண்டும். கடவுளை மட்டும் இல்லை, எந்த ஒரு செய்கை செய்தாலும் அதற்குரிய நம்பிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது இளமை பருவத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது இளமை பருவத்தில் எப்போதும் எதை பற்றி கேட்டாலும் விளக்கக்கூடிய தன்மைகள். கடவுள் எப்படி இருக்காரு, கடவுளை நான் பார்த்துருக்கேன், நான் யார் என்ற தத்துவம், கடவுள் யார் என்ற தத்துவத்தை பற்றி விளக்க தெரிந்தவன் தான் முழு மனிதன். அதான் முழுமை பேரு, பர்ஃபெக்ஷன் அப்படின்னு யோகாவில் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முதுமை பருவம். இந்த முதுமை பருவத்தில் தெரிந்துக்க வேண்டியது என்ன? கடவுளினுடைய அறப்பணிகளை செய்ய தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய அந்த இளமை பருவம், இளமை பருவம், அடுத்த 2வது பருவமாகிய இளமை முதுமை பருவத்தில் வரும்போது அவன் என்ன பண்ணுறான்? குழந்தை பருவத்திலேருந்து இளமை பருவத்துக்கு வரான். இந்த 2 பருவங்களையும் தாண்டி தான் முதுமை பருவத்துக்கு போகிறான். அப்போ இந்த முதுமை பருவத்திற்கு போகும்போது தன்னுடைய முழு மனதையும் கடவுளுடன் ஒப்படைக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய உடல், உள்ளம், பொருள் ஆதி அனைத்தையும் கடவுளுக்கு அவன் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படிதான் அதுக்கு பேர் தான் அறிவு நிலை. அப்போ கடவுளை நம்ம அடையணும்,
அதாவது முழுமைப்படையணும், இறைநிலையை உணர வேண்டும் என்றால் 4 விதமான தத்துவங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே சொன்னேன், வேதாத்திரி மகரிஷி சொன்ன மாதிரி பேரறிவு, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இதெல்லாம் கடந்தால் தான் இறைநிலையை அடைய முடியும். சாதாரண மனிதன் காலம், பருவம், தூரம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இறைநிலையை ஒருத்தன் அடையிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு என்ன தெரிந்திருக்கணும் அப்படின்னாக்கா, இறைநிலை மதம்னா என்ன, ஹிந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதங்களாக இருக்கட்டும், அதில் கடவுளை ஒருத்தர் போகிறான், இந்து கடவுளை இறைநிலை அடைகிறான், இந்து கடவுளை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இறைநிலையை அடைவதற்கு நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன. இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை அடைவதற்கு 6 விதமான வழிமுறைகளை ஆதி பெரியவர், அதாவது காஞ்சி பெரியவர் கூறியிருக்கிறார். காஞ்சி பெரியவர் கூறியிருக்கிறார். எப்படி கூறியிருக்கின்றார்? அதாவது இந்துக்களுடைய முப்பெரும் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம். ஓகேவா? சரி, இதில் இப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 முதல்ல என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அத்வைதம் அப்படின்னா 1ன்னு அர்த்தம், துவைதம் அப்படின்னா 2ன்னு அர்த்தம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா 3 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த அத்வைதத்தை உருவாக்கியவர், அத்வைதத்தை பற்றி நிறைய கருத்துக்களை சொன்னவர் தான் அந்த காஞ்சி பெரியவர். அந்த காஞ்சி பெரியவர் அதாவது என்ன துவைதம்னா என்ன, அத்வைதம்னா என்ன, விசிஷ்டாத்வைதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சில பேர் சொல்லுவாங்க பதி பசு பாசம். பதி என்றால் பரமாத்மா, பசு என்றால் ஜீவாத்மா, பாசம் அப்படின்னா அதுக்கு மலம் வேற மாதிரியான அர்த்தங்கள் கூறுவாங்க. சரி, பதி பசு பாசம் இது 3க்கும் இறைநிலைக்கும் முப்பெரும் கொள்கைகளும் சம்பந்தம் இருக்கின்றதா? ஆம். இறைவனை அடைவதற்கு காஞ்சி பெரியவர், அதாவது இறைநிலையை அடைவதற்கு காஞ்சி பெரியவர் சொன்ன 6 வழிகளை உட்கொண்டது தான் எது அப்படின்னு சொன்னாக்கா அத்வைதம். அத்வைதம். இப்போ அந்த காஞ்சி பெரியவர் அத்வைதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? சாதாரணமாக பதி பசு பாசத்தை பற்றி பார்த்தோம். பரமாத்மா அப்படின்றவன் கடவுள், ஜீவாத்மா அப்படின்றவன் நான், ஜடப்பொருள் அப்படின்றது கம்ப்யூட்டர், இதெல்லாமே ஜடப்பொருள். கம்ப்யூட்டர், மைக்கு, மரமெல்லாம் உணர்வுடைய பொருட்கள், மற்ற பொருட்கள் ஜடப்பொருட்கள். சரி, இருக்கட்டும். இப்போ துவைதத்தை உருவாக்கியவர், துவைத கருத்துக்களை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்துவர், அதை தான் தத்துவமசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ அந்த துவைதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பரம்பொருள் வேறு, ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு அப்படின்ற. ஆமாம், கடவுளை நாம் கும்பிடுறோம், வழிபடுறோம், எல்லாம் வேறு. பரமாத்மாவெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவன் தான் நான். கடவுள் நானாக முடியாது, எனக்குள் கடவுள் இருக்கிறான் அப்படின்றது வேறு. சரி, ரைட். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கடைக்கு போகிறோம், பழ கடைக்கு போகிறோம், நிறைய பழங்கள் இருக்கின்றன, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை இருக்கின்றன. சரி, இது இருக்கட்டும். ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாரும் பிரசித்தி பெற்று கொண்டாடக்கூடிய ஒரு மலை இமயமலை, ஹிமாலயாஸ். நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பசுமலையாக இருக்கட்டும், திருப்பரங்குன்ற மலைகளாக இருக்கட்டும், அதுவும் மலை தான், அதுவும் மலை தான். காமனாக நம்ம பேர் சொல்கிறது மலை. ஆனால் இமயமலைக்கு உள்ள அந்த பெருமை மற்ற மலைக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு ஐயம், அதில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இதை மாதிரி தான் பரம்பொருள் அப்படின்றது பெரிய இமயமலை போன்றது. இமயமலையை அடையலாம், இமயமலை நாமாக முடியாது. அதுதான் அவர் சொன்ன கருத்து தான் துவைதம். அத்வைதம்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, காஞ்சி பெரியவர் சொல்றாரு, அதாவது ஆதி சங்கராச்சாரியாரால் அமைக்கப்பட்டது தாங்க அது. அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மடத்தில், காஞ்சி மடத்தில் இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரகத லிங்கத்துக்கு வழிபாடு செய்வாங்க. அந்த மரகத லிங்கத்துடைய பேர் என்ன அப்படின்னா சந்திர மௌலீஸ்வரர், சந்திர மௌலீஸ்வரர். இப்போ அந்த ஆதி பெரியவருடைய தத்துவம் என்ன அப்படின்னாக்கா, கடவுள், எனக்குள் கடவுள் இருக்கிறான். அதை கடவுள் யோகாவில் சொல்லுவோம். கடவுள் மனதை உள்ளே கடந்து 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 சென்றோம் என்றால் நாம் கடவுளை அறியலாம். எப்பொழுது? யோக நிலையை நாம் இருக்கும் பொழுது. எப்போ யோக நிலை அடைனா? மௌனம், அதே மாதிரி மெடிடேஷன், தியானம் 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 ஒருத்தர் பண்ணிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக சுத்த வெளியான இறைநிலையை காண்பதற்கு வழிமுறைகள் இருக்கின்றன. அப்போ என்ன சொல்கிறார்? அத்வைதம்னா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான்.
வேறு வேறு கிடையாது. இமயமலையும் பசுமலையும் ஒன்று, எல்லாமே மலை தானே, ஏன் பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆதிபெரியவர் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ கடவுளை அடைவதற்கு 6 வகையான வழிமுறைகளை கொடுக்கிறாரு ஆதிபெரியவர். அது என்னென்னா வைஷ்ணவம், சைவம், சாந்தம், காடாபத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு 6 வகைகளை கொடுக்கிறார். இதுல வைஷ்ணவம் என்றால் விஷ்ணுவை வழிபடக்கூடியது, சைவம் என்றால் சிவனை வழிபடக்கூடியது, சாந்தம் என்றால் சக்தியை வழிபடக்கூடியது, காடாபத்தியம் என்றால் பிள்ளையாரை வழிபடக்கூடியது, கௌமாரம் என்றால் முருகக் கடவுளை பற்றி வழிபடக்கூடியது, சௌமாரம் என்றால் சூரியன வழிபாடு. இப்படி 6 வகையான வழிபாடுகளை நீ செய்வதன் மூலம் பரமாத்மாவாகிய அவரை ஜீவாத்மாவாகிய நாம் ஒன்றோடு ஒன்று ஒன்றி கலக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது தாங்க யோகாவிற்கும் இறைநிலைக்கும் உள்ள ஒற்றுமை. சரி, அது இருக்கட்டும். இந்த விஷ்டாத்வைதம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அதை சொன்னவர் யார் அப்படின்னா ராமானுஜர். அவர் என்ன சொல்றாரு, துவைதம் வேறு அத்வைதம் வேறு, அதாவது பரம்பொருள் வேறு ஜீவாத்மா வேறு, முன்னோருத்தி சொல்றார் ஜடப்பொருள் ஒன்று இருக்கின்றது அது வேறு, கண்டிப்பா கடவுளாக நீ ஆக முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை உள்ள வைக்கிறார். இப்படிப்பட்ட அதிக கருத்துக்களை கொண்டதுதான் நம்மளுடைய இந்து சமயம். 3 விதமான அழகிய கொள்கைகளை கொண்டது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு. அந்த சனாதன தர்மம் அப்படின்னா எப்படி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த யோகா, இப்போ நீங்கள் துவைதம் சொன்னீங்க, அத்வைதம் சொல்கிறீங்க, விஷ்டாத்வைதம் சொல்கிறீங்க, இதற்கும் யோகாவிற்கும் என்ன சம்பந்தம்? ஆம், இருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னை முழுமைப்படுத்தி கொள்ளவும் முழுமை பேறு அடையவும் இறைவனை அடைய வேண்டும், இறைநிலையை அடைய வேண்டும். அந்த இறைநிலையை அடைவதற்கு நமக்கு தேவையான ஏதாவது ஒரு கருத்துக்களை மனதில் வைத்துக் கொள்ளலாமா? ஆமாம், இறைவன் வேறு கடவுள் வேறா, இறைவனும் பரமாத்மாவும் ஒன்றா, இந்த மாதிரி 3 வகையான முப்பெரும் கொள்கைகளை நம் இந்து மதம் சொல்லியிருக்கிறது. இப்போ நான் சொன்னேன், கடவுளை அடைவதற்கு 4 வகையான நிலைகள் இருக்கின்றன. என்னென்ன நிலை? பேரறிவு, வற்றாயிருப்பு, பேராற்றல், காலம். இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது யோகாவை உள்ளே போய் படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும். இது சின்ன சாதாரண சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முப்பெரும் கொள்கைகள் என்னென்ன, முப்பெரும் கொள்கைகளை தோற்றுவித்தவர் யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முப்பெரும் கொள்கைகளுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் திருமூலர் சொல்வார், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் பரம்பொருளே, எல்லாமே பரம்பொருள் தான் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த வேதாத்திரி மகரிஷி பார்த்தீங்கன்னா இறைநிலையை அடைவதற்கு யோக நிலையை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த யோகா பண்ணால் இறைநிலையை அடையலாமா? யோகா பண்ணாலாம் இறைநிலையை அடையவே முடியாதுங்க. யோகா அப்படின்றது இறைநிலையை அடைவதற்கு ஒரு தூண்டுகோல், ஒரு டூல்ஸ் மாதிரி தான். எப்படி சாப்பிட்றதுக்கு நம்ம கை முக்கியத்துவமாக இருக்கின்றதோ, இப்போ எடுத்து சாப்பிட்றோம்னா கை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கை எப்படி சாப்பிடுவதற்கு முக்கியமாக இருக்கின்றதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் இறைநிலையை அடைவதற்கு யோகாவானது கை போல் செயல்படுகிறது. இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கணும், உடல் உறுப்புல கை எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொண்டது, கண் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொண்டது. அதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்நாளில் யோகா அப்படின்றது ஒரு முக்கியமானது. இது தாங்க இன்னைய கருத்து. இந்த துவைதம் அத்வைதம் விஷ்டாத்வைதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அத்வைதத்தில் இருக்கக்கூடிய 6 வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு யோகாவின் நிலைகளும் இறை நிலைகளும் இல்லைங்க. நான் யோகா பண்ணாமலே இறைநிலையை அடையணும். நான் யார் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் எங்கிருக்கிறார்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சரி, இருக்கட்டும். எந்த இடத்துல இருக்காரு? எல்லா அதான் பரம்பொருள் தொட்ட உடனே இருப்பார். ஜட பொருளும் இருப்பார், உயிர் பொருளும் இருப்பார், எல்லா பொருளும் கடவுள் இருக்கிறார். அப்படி கடவுளை காண்பதற்கு ஒரே வழி இறைநிலை மட்டும்தான். இறைநிலையை அடைவதற்கு ஒரே வழி யோக நிலை. யோக நிலையை கண்டு இறைநிலையை கண்டு கடவுளை காண்கிறோம் அப்படின்றார். அதற்கு தான் நிறைய பேர் சித்தர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய மகான்களாக இருக்கட்டும், நிறைய தன்னுடைய அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நிறைய பொருட்களை சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பேசுகிறத வந்து என்னோடய மைக்ரோஃபோன் வந்து கேப்சர் பண்ணுது, வீடியோ எடுக்குது. அந்த வீடியோ வந்து எப்படி எடுக்கிறோம், கேமரா எடுக்குது. கேமராவுக்கு பின்னாடி என்ன இருக்குது, லென்ஸ் இருக்குது. இப்படி போய்கிட்டே இருக்கும், ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்கும். எப்படி காற்று எப்படி உருவான ஐம்பூதத்திலால் ஆனது தான் நம் ஃபுல் தத்துவமே. இந்த ஐம்பூதத்துக்கு மேலே அவ்வைதம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அவ்வைதம் அப்படின்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா எல்தும் அற்றது. அதை தாண்டி போனால் தான் நம்ம சுத்தவழி பரம்பொருளை நாம் அடையலாம் அப்படின்ற. இப்போ இந்த பரம்பொருளை அடைவதற்கு, இறைநிலையை காண்பதற்கு, அடைவதற்கு அல்ல காண்பதற்கு முக்கியமானது எது அப்படின்னா யோக நிலை. அப்போ யோகாவும் இறைநிலையும் அப்படின்னாக்கா, இறைநிலையை அடைவதற்கு யோகா வந்து ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு கருவியாகவும் இருக்கின்றது. இதுதான் என்னையோட கிளாஸு. நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யோகாவினால அது பண்ணலாம், நம்ம இறைநிலை அடையலாம், அப்படி இப்படி நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்றதுனால என்னுடைய உரையை இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை வேறு எதுவும் ஐயப்பாடுகள் இருந்தால் எனக்கு என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.